Praise the Lord. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெராக்கா என்கிறதான நிகழ்ச்சியில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெராக்கா என்கிறதான இடத்துல கூடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல இந்த நாளிலே நம் மத்தியிலே ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். வாங்க அவர்களை நாம் வரவேற்கலாம். Praise God sister. Praise God. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு குளோரி. பழைய பேர் வந்து எனக்கு வந்து கோமதின்னு இருந்து கோமதி. இப்போது வச்சு திருப்பி நான் திருச்சி வந்ததுக்கப்புறம் குளோரின்னு பேர் வச்சிருக்கேன். அப்படியா? பழைய பேரனா? அப்போ நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா? நாங்க நாங்க இந்து குடும்பத்துல வளர்ந்தது. ஓகே. எப்படி குடும்பத்துல நீங்க எப்படி எத்தனை பேரு? நான் என் கூட பிறந்தது வந்து 3 தம்பிங்க, நான் ஒரு பொண்ணு. ஆனா பிறந்தது நாங்க 10 பேரு. நாங்க இப்போ 10 பேர் உங்களோட சேர்ந்து. ஆமா. ஒரு தங்கச்சி, 3 தம்பி இறந்துட்டாங்க. 3 தம்பி கூட இப்ப இறந்தாங்களா? சின்ன வயசுல இறந்து. ஓகே ஓகே. அப்ப நீங்க இந்து குடும்பத்துல வளர்ந்து இந்து குடும்பத்துல பிறந்து அதிலே வளர்க்கப்பட்டீங்க. சரி. இருந்தது வந்து பாம்பேலே பிறந்து வளர்ந்தது. அப்போ பாம்பேல உள்ளவங்க நீங்க? அப்போ உங்களுக்கு ஹிந்தி மராட்டி எல்லாம் நல்லா தெரியும். சரி சரி. ஓகே ஓகே. பின்ன உங்க சிறு வயதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் சின்ன வயசுலேயே நல்லா ஒரு சுட்டியா இருப்பேன். அப்படிங்கும்போது யாருக்கிட்டனாலும் நல்லா பேச வைக்க இதா இருப்பேன்னா. ஆனா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஆமா, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தான் பயப்படுவேன். அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவேன். எங்க அப்பா கூட்டு சத்தம் கேட்டாலே என்ன செய்வேன், அப்படியே நடுங்கி எங்க இருந்தாலும் சரி அந்த சத்தம் கேட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிடுவேன். நான் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போக வர நான் ஒத்தியில தான் போவேன். ரொம்ப கண்டிப்பானவங்களா? ரொம்ப. அவங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க சின்ன பிள்ளைலயும் ரொம்ப பேசிக்கிட்டீங்க. ஆனா எனக்கு அவங்களை கண்டவொடனே எனக்கு ஒரு பயம் மனசுல. ஆமா, அப்படி பயந்த ஒரு சுவாத்துல வளர்க்கப்பட்டேன். நல்லா நான் அங்கேயே 5ஆம் கிளாஸ் வரை அங்கதான் படிச்சேன். இங்க மும்பையில தான் படிச்சேன். வேற 6ஆம் கிளாஸ் தான் திருப்பி நான் ஊர்ல போய் படிக்க வந்தேன். ஊருக்கு போயிட்டீங்க? ஆமா, ஊருக்கு போனேன். ஊர்ல போய் அங்க போய் கொஞ்ச நாள் அங்கேயே படிச்சு அங்கேயே இருந்துட்டு இருக்கும்போது திருப்பி வாபஸ் எங்கேயா பாம்பேக்கு போறேன். நாங்க இப்படி ஊருக்கு போக பாம்பேக்கு வர இப்படியே இருந்துட்டு போக்குவரத்துமா இருந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க இங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு வியாதி ஒண்ணு இருந்துச்சு. வியாதி சரீரத்துல அப்படிங்கும்போது அது அச்சானக்காடி வந்தது. அது இந்த ஆகாரம் சாப்பிட்டதுனால அதுல எனக்கு பாதிப்பு வந்தது. அது யாருக்குமே தெரியல. லாஸ்ட்ல தான் எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் இந்த பால், தயிர், மீன், பேடா இதெல்லாம் ஒரே நேரத்துல சிறு பிள்ளையா இருந்துச்சுல்ல, அந்த நேரத்தை சாப்பிட்டதுனால எனக்கு அந்த வியாதி. எனக்கு என்ன வியாதி வந்திருந்து? அதான் இந்த இது காக்கா வலிப்பு, ஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த இது எனக்கு நான் பாம்பேல இருக்கும்போதே வந்தது. எத்தனை வயசு அப்போ எனக்கு வந்து 7 வயசு இருக்கும். 7 வயசுலயே வந்துட்டு? 7 வயசுல வந்துச்சு. வந்து ஒரு ட்ரிப்பு தான் எனக்கு அப்போ வந்தது. எனக்கு அதுக்குற எங்களுடைய சிறுபிள்ளை வாழ்க்கையில நல்ல எங்க வீட்டுல நல்ல ஒரு செழிப்பா இருந்துட்டு இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல மாதிரி எங்க குடும்பத்துல போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த இந்துல தான் நாங்க இருந்தோம். ஆனா கிறிஸ்துவ பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா மகின் சர்ச்சுக்கு போவோம். மகின் சர்ச்சுக்கு வந்து புதன்கிழமை தோறும் எங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க. ஆனா எல்லா தெய்வத்தையும் எப்படி கும்பிடுவோம் அதே மாதிரியே அந்த இயேசு மேல ஒரு சின்ன விசுவாசம், அந்த இது மாத்திரம் நாங்க போயிட்டு வருவோம். அப்ப ஏதாவது நம்ம நினைச்சு போனோம்னாக்கி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்படி அந்த நோக்கத்தோட நாங்க நினைச்சிட்டு எதிர்பார்ப்போட அப்படி நாங்க போக வர. ஆனா புதன்கிழமை ஒரு வாரம் கூட நினைச்ச மாட்டோம், விட மாட்டோம். பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவோம். எங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடும். நடந்தே போவோம். நாங்க இருக்க இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நடந்தே போகலாம். அங்க இருந்தது தாராயிருந்து மகிமை வரைக்கும் நடந்தே போவோம். ஆமா, பக்கம் தான். ஆமா, அதனால நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம். அதுல கொஞ்சம் நாங்க நல்லா சந்தோஷமா நல்ல மாதிரி இருந்தோம். அப்பாவும் வருவாங்களா? அப்பா வர மாட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. சரி சரி சரி. அவங்களுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம். சரி சரி. அப்ப கர்த்தரை எப்போ நீங்க வந்து ருசிக்க ஆரம்பிச்சீங்க? கர்த்தரை எப்போ கண்டு கொண்டீங்க? கர்த்தரை கண்டு கொண்டது எப்போ அப்படிங்கும்போது, நான் பாம்பேல இருந்து திரும்பி ஊருக்கு போனோம். ஊர்ல அங்க 6 வருஷம் இருந்தோம்.
இங்க இருந்து காலி பண்ணியே ஊருக்கே போயிட்டோம். ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டோம். அங்க கொஞ்ச நாள் இருந்து வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆன உடனே அங்க இருந்து வாபஸ் திருப்பி பாம்பேக்கு வந்தோம். என் தம்பி ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி இறந்த உடனே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி போட்டு, இனி நாங்க ஒரு நிமிஷம் பாம்பேல இருக்க மாட்டோம், இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், பாம்பேக்கு எங்களை நீங்க கூட்டிட்டு போயிடணும், நீங்க இந்த லெட்டரை கண்டோட வரலன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் அப்படி அப்படி ஒரு மிரட்டல். அது மட்டும் சொல்லி எழுதி அனுப்பி போட்டு விட்டு உடனே எங்க அப்பா அந்த லெட்டர் கிடைச்ச 3வது நாள் எங்க பாம்பேல இருந்து ஊருக்கு வந்துட்டாங்க. வேற ஊர்ல இருந்து வந்து 4 நாளையில வாபஸ் திருப்பி பாம்பேக்கு. அப்ப நான் பாம்பேக்கு இங்க வரும்போது எனக்கு வயசு 13 வயசு. அப்பமும் இந்த வியாதி உங்க சரீரத்துல இருந்து ஊர்லயே இருக்கும்போது நிறைய ட்ரிப்பு வந்திருக்கேன். அதனால நான் என்ன செய்திருக்கேன், கோயிலெல்லாம் கூட்டிட்டு போய் மொட்டையெல்லாம் அடிச்சு, எனக்கு ஆமா முடி நிறைய முடி இருக்கும். அப்போ கூட்டிட்டு போய் எங்க தாத்தாக்கு இந்த இது சொப்பனம் மூலமா உங்க வீட்டுல 5 மொட்டை போடணும், 2 மொட்டை புருஷன் முன்னாடி இங்க எங்க போடுங்க, உங்க 3 மொட்டையில அங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோயில போய் 5 மொட்டை போடுறேன்ட்டாங்க. எங்க அப்பா, நான், என் 3 தம்பி எல்லாரும் சேர்ந்து அங்க போய் மொட்டை போட்டு, அப்போ பேத்திக்கு பீட மாறி போயிடும் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் மொட்டை போட்டு வந்து பிறகு திருப்பியும் எனக்கு என்ன செய்துட்டே இருந்தது, அதே வலிப்பு. அந்த வலிப்பு அது வரத்தான் செய்யுச்சு. நான் எத்தனையோ ட்ரிப்பு ஸ்கூல்ல ஆனது, தண்ணியில ஆனது. பிறகு திருப்பி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட குழம்புதான்னு கேட்பேன். அப்படி கேட்கும் போதே ஒரு சத்தம் போட்டு அப்படியே இங்க உட்காந்து கேட்கும் போது இங்க இருந்து தூக்கி அங்க வீசும். அப்படி வீசலாம் செய்யும். அப்படி தூக்கி அழகா தூக்கி கூட ஒரு ஆள் தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு. உங்களுக்கு அப்போ உணர்வு இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் நினைவு ஒரு 1/2 கண்டா 1 கண்டாக்கு அப்புறம் அந்த நினைவு வந்ததுக்கு அப்புறம் என்னால கை கால அசைக்கவே முடியாது, வலி. ஆமா, வலி தாங்கவே முடியாது. ஒரே அழுவு ஏமா அந்த வலி வலிக்கு அப்படின்னு, நீ இப்ப செத்துதான் போலச்சு அப்படின்னு அம்மா சொல்லு. அப்படியா, எனக்கு அது எப்படி வருது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பனா அந்த இதுல. ஆனா அந்த நேரத்துல மருந்து எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி யாருக்குமே அந்த நினைவே கிடையாது. அப்ப ஹாஸ்பிட்டலே போகவே இல்லை. சும்மா அந்த கோயில் இந்த கோயில் அப்படியே பொழுது போய்கிட்டே இருந்துட்டுதான். வேற வீட்டுல பிரச்சனை ஆன உடனே நாங்க அதனால பாம்பே ஊருக்கு வந்தோம். அந்த தம்பி இறந்த வீட்டுக்குள்ள பாம்பே ஊருக்கு வந்தோம். பாம்பே ஊர்ல வந்து கொஞ்ச நாள் இருந்தோம். திருப்பி அதுக்கப்புறம் நாங்க எங்க அப்பா இருக்க இடத்துல அங்கே வீட்டுக்கு வந்தது, வேலை பக்கத்துல வீடு பார்த்து அங்க ஒரு 8 மாசம் வரைக்கும் அங்க இருந்தோம். வேற அந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. அதுல நாங்க எல்லாரும் இருக்க வச்சுட்டு, அப்போ என் தம்பி ஒரு வீட்டுல படுப்பான், நாங்க எல்லாம் ஒரு வீட்டுல, இப்படி தனித்தனியா நாங்க ஒவ்வொரு வீட்லயா போய் படுத்துக்கிறது. அது எங்களுக்கு அது நல்லா இல்லை. அப்பதான் நான் சொன்னேன், நமக்கு இங்க சரிப்பட்டு வராது, இல்லைன்னா ஏதாவது பிள்ளை படிப்புக்கும் அங்க வசதி இல்லை. தானாவில் அந்த முள்ளனுக்கு கொடுத்தோம். வேற முள்ளன்ல வந்து அங்க வந்து இருக்கும்போது தான் நான் கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சு. எப்படி திடீர்னு வரல. இப்படி எங்க தாத்தா இறந்ததுக்கு விசேஷம் வச்சதுல பாஸ்டர் ராஜா பாஸ்டர் அவங்க எங்க வீட்டுக்குன்னு வரல, பக்கத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் நாங்க அந்த இடத்துக்கு வந்து புதுசா வந்து ஒரு 3-4 மாசம் தான் இருக்கும். அப்போ போலதான் அவங்க எங்களை பார்க்க வந்த இடத்துல எங்களையும் சந்திச்சாங்க. சரி சரி, ராஜா பாஸ்டர் ஞானே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்து பார்த்து பேசிட்டு, நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்காங்க, ஆண்டவரை பத்தி அவங்க சொன்னாங்க. எனக்கு அது வந்து அப்ப எனக்கு வந்து இப்படி ஜெப கூட்டம் அப்படி வச்சு நடத்தும். ஒவ்வொரு வீட்லயா நடக்கும்போது இவங்க சாயை குடிக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட நாசம் சாப்பிடதான் இவங்க எல்லாம் போறாங்க. அது மாதிரி நம்மளையும் கூப்பிடுதாங்க, நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நீங்க இந்துல தீவிரமா இருந்ததுனால அதே நான் வந்து அதை ஒரு அற்பமா அந்த நேரத்துல நினைப்பேன். அதுல ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ அப்படி நினைக்காத, ஆண்டவர் ஒன்னையும் ஒரு நாள் என்ன செய்வாரு, கொண்டு வருவாரு அப்படின்னு அவங்க பயமா சொல்லுவாங்க என்கிட்ட. நான் டானால இருக்கும்போதே சொல்லுவாங்க. அதே போல ஆண்டவர் அது மாதிரி முள்ளல்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த வியாதியால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு அந்த அக்கா தான் எனக்கு பயமா சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க என்னை விடலை. அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ அந்த பிள்ளைய எப்படினாலும் ஒரு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க பாருங்க, அதுக்கு நீங்க தான் முன்மாதிரி. உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? அப்போ எனக்கு வயசு 16 வயசு. 16 வயசு. 16 வயசு முடியக்கூடிய. ஆமா, 16 வயசு முடியக்கூடிய பருவத்துல நான் இருக்கேன். அப்போ அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு பிரேயருக்கு
என்னை கூப்பிடுவாங்க, வா வந்து ப்ரேயர் பண்ண, வா ப்ரேயர் பண்ண மாதிரி. ஏன்னா அவங்க வீட்டுக்காரங்க வந்து நல்லா குடிப்பாரு அவரு. அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனால் குடிப்பாரு அவரு. அவரு கோழியின் மணி அடிச்சுட்டு இருந்தவர். அப்போ அவங்க குடிக்காதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். இந்த குடிக்கிறவங்களை கண்டா எனக்கு வந்து பிடிக்காது. அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க குடிக்கிறத மட்டும் இல்லை, நான் வரமாட்டேன், அண்ணாச்சி இருந்தால் மட்டும் கூப்பிடாதீங்க, மற்ற நேரம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அதே போல் அவங்க மத்தியான நேரத்தில் என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வா உனக்கு ப்ரேயர் பண்ணுதேன், நீ எப்படினாலும் ப்ரேயர் பண்ணு, உனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி உனக்கு விடுதலை கிடைக்கலன்னா நான் என்ன செய்வேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன், நீ என்ன சொல்லு அதை நான் கேட்கேன் அப்படின்னா. அவ்வளோ விசுவாசம் அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிடுவேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் பஸ். அவங்க ஓயாம சொல்லுவாங்க, நீ வாலிப பிள்ளை, நாளைக்கு ஏதோ ஒன்றாக்கி உனக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. சரி அப்போ எனக்கு நான் கிறிஸ்துக்களை வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கேன், எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அன்னைக்கு 17 வயசு எனக்கு. அப்போ இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், பைபிள் படிக்க ஆரம்பிச்சு. அதுலேருந்து இன்னைக்கு வயசு 60 வயசு ஆகுது. இது நாள் வரை எனக்கு ஒரு நாளும் அந்த பலவீனம் வரல. எனக்கு வந்த அற்புத விடுதலை தந்துட்டாரு அந்த உடனே. அதிலே இருந்து யாருகிட்டனாலும் தைரியமா சொல்லுங்க, பெரிய அற்புதம் தான். எங்கனாலும் அவங்க கூட்டிட்டு போனா உடனே என்னைய சார்ஜ் சொல்ல சொல்லிடுவாங்க. எப்படி வாரத்துல எத்தனை நாள் அந்த அந்த என்ன சொல்றாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்க வந்தது, பிறகு 4 மாசத்துக்கு ஒருக்க வந்தது, பிறகு 3 மாசத்துக்கு ஒருக்க வந்தது, பிறகு மாசத்துல ஒருக்க வந்தது, பிறகு வாரம் வர ஆரம்பிச்சிச்சு. வாரத்துல 3 நேரம் வந்துடும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுவும் நைட்ல தான் வரும், பகல் எல்லாம் வரவே வராது. நைட்ல தூங்கும் போது தான் வரும். நான் காலையில எங்க அம்மாட்ட சொல்லுவேன், நாளைக்கு நான் தான் வீட்டுல எல்லா வேலையும், எங்க அம்மா நீ வேலையே பார்க்க கூடாது, எங்க அம்மா தான் எல்லா வேலையும், இந்த பலவீனம் இருக்கிறதுனால. அதனால அதை சொல்லிக்கிடாம என்னையும் வேலையை செய்ய கூடாது, நீ வேலை செய்ய வேண்டாம், நானே எழுதுறேன். நான் நைட்ல சொல்லிட்டு கொடுப்பேன், நாளைக்கு நான் தான் எழுந்துச்சு எல்லா வேலையும் செய்வேன், நீ பேசாம குர்ச்சியில உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுப்பேன். என்னைக்கு சொல்லிட்டு படுக்கணும் அன்னைக்கு நைட்ல வியாதி. காலையில எந்திச்சு பார்ப்பேன், எந்திரிக்க முடியாது என்னால. வேற நீ நைட்ல ரொம்ப இதாகி போனேன் அப்படின்னு பைபிள் எடுத்து வாசித்து கர்த்தரை விசுவாசிச்சதுனால அந்த நாள்ல இருந்து அந்த வியாதி பறந்து போயிட்டு மறைஞ்சு போயிட்டு கர்த்தர் பூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு. அதுல இருந்து டெய்லி 10 அதிகாரம் 15 எனக்கு எப்பெல்லாம் பைபிள் படிக்க நினைப்பு வருதோ அந்த நேரம் எல்லா வேலையும் நானே எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கு அப்புறத்துல இருந்து எவ்வளவு வேலை செய்வேன். அந்த அக்கா எனக்கு உதவியா இருந்தாங்களா, அவங்களுக்கு சொல்லுவேன், நீங்க உங்களை கொண்டு நாளைக்கு நல்லா இருக்கு, எனக்கு வியாதின்னு விடுறேன், உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய கொடுத்தாங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு அத்தை இருக்காங்க, அவங்க வீட்லயும் போய் அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்துட்டு அவங்க கூட ஜெபம் பண்ண வைக்க நல்ல இதா இருந்துச்சு. ஏன்னா இந்த வியாதி வந்து பொல்லாத வியாதி. ஏன்னா இது இருந்தா அவங்க எதிர்காலத்திற்கே ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட வியாதியை உள்ளவங்களை யாரும் திருமணம் பண்ண மாட்டாங்க, லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆனா கர்த்தருடைய கிருபை இரக்கம், அவர் உங்கள் மேல நேசம் கொண்டதுனால முன்குறித்ததுனால கர்த்தர் உங்களை அந்த வியாதியில இருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு. சரி, அப்ப அதுக்கு பிறகு நீங்க கர்த்தரை உறுதியா பற்றிக்கிட்டோன்னா என்னை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அம்மா அப்பா எப்படி அதுக்கு ஒண்ணுமே சொல்லவே இல்லை, நீ நல்லா இருந்தா அதே எங்களுக்கு போதும். ஆனா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒரு நாள் கூட்டு போன்னு வைக்கணும் அந்த இதெல்லாம் எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. அப்படி ஒரு இது கிடையாது, ஏதோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவங்க எல்லாம் இருந்துட்டு. அவங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்களா? வரவே. அதுக்கப்புறம் திருப்பி எங்குள்ள ஜெபம் வேற நாங்களாம் இருந்து மத்தியானம் ஜெபம் பண்ணுவோம். வேற எங்க அம்மா வர ஆரம்பிச்சிச்சு, எங்க அம்மா வர வைக்க இருந்துச்சு. வர திருப்பி அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் அப்பா ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படாதான் நம்ம குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மத்தவங்க தம்பி மாதிரி அப்புறம் ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நாங்க ஜெபம் பண்ணி பிறகு அவங்க பூ வாங்குறது கூட காசு இல்லாம ஆனாங்க. ஆமா, அந்த பூஜைக்கு வாங்குற பூ. ஆமா, பூஜைக்கு எல்லாம் வாங்கி பூ எல்லாம் வைக்கணும். மாசில ஒரு ட்ரிப்பு சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஆமா, பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதுக்காக நினைக்கிட்டு எல்லாருக்கும் இருப்பாங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை எல்லாம் நீங்க ஒரு சக்கரை பொங்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நாங்க செய்துட்டு இருக்கும்போது அப்படி நல்ல பக்தியா இருந்தது. ஆமா, நானே பூ கட்டுவேன், நானே விளக்கு போடுவேன், நானே பாட்டுலாம் படிப்பேன். அந்த பூஜைக்கு நீங்களே பாட்டு படிக்கணும், அதெல்லாம் செய்யணும். அது உங்க வேலை தான்? அது என் வேலை. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் செய்யணும். அதனாலதான் திருப்பி அதுக்கப்புறம் எங்க அப்பா உயிர் ரட்சித்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்க அப்படி ஜெபத்துல வச்சோடனே எங்க அப்பாவுக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு. ஆமா, சிலுவை காட்சி அப்பாவுக்கு தரிசனமா? ஆமா, சிலுவை காட்சியை கண்டேன்னு முடிச்சு தடப்படான்னு படுத்திருந்தாலும் எந்திரிச்சு உட்காந்து
இப்படி எனக்கு சிலுவை தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து சிலுவை தெரிஞ்சு அப்போ ஏசப்பா தான் உங்களுக்கு தரிசனம் இருக்காரு, நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை ஏத்துக்காங்க அப்படின்னு. வர திருப்பி அந்த பாஸ்டர் வந்திருந்தாங்க வாபஸ் ஒருக்க அவங்கள பார்க்க வந்தேன். அவங்க ஊரு அக்கம் பக்கத்துனால அவங்க பழக்கம் ஆயிட்டாங்க. வர அங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எங்களை பார்த்து பேசணும், அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாங்க. வர அங்க திருப்பி ஒவ்வொரு வீட்லயா பிரேயர் நடக்கும், வேற ஜபம் வச்சிருந்தோம். வர திருப்பி எங்க வீட்லயே ஜபம் வச்சோம். சரி, ஆமா, அப்படியே ஜபம் வச்சே பிறகு அதுலயே நான் பிறகு பரிசுத்தாய் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் பெற்று நல்ல இதானோடனே வர அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது அதுதான் நம்ம வந்து அடையாளம், கிறிஸ்துக்குள்ள அடையாளம் அதான் அப்படின்னாங்க. அப்போ எங்க அம்மா அப்பா சொல்லிச்சு, அப்ப நம்ம அது ஞானஸ்தானம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஞானஸ்தானம் முழு குடும்பமா நாங்க 3 பேருமா சேர்ந்து தாராயில போய் ஞானஸ்தானம் எடுத்தோம். செலத்துறை பாஸ்டர் அவங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தது. உங்க திருமண காரியம் எப்படி ஆச்சு? திருமண காரியங்கும் போது நான் அந்த ராஜா பாஸ்டர் மூலியமா தான் எனக்கு நான் திருமணம் முடிக்க கூடாது, நம்ம என்ன செய்ய ஊழிய பாதையிலே போறது, அப்படி ஒரு வாஞ்சை ஆண்டவர் தந்திருந்தாரு. இப்படி போறது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பிள்ளைங்கள் பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், அவங்க குடும்பம் எப்படியோ. இதுனா நம்ம வந்து ஊழிய பாதையில நம்ம போயிட்டோம்னா நம்ம அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க, அதனால நம்ம என்ன செய்வோம், அவங்க காலம் முடிக்க நம்ம அவங்க கூட இருப்போம், நம்ம இந்த ஊழிய பாதையிலே நம்ம போயிடலாம் அப்படின்னு ரொம்ப எனக்கு அதுல ரொம்ப வாஞ்சியா இருந்தேன். ரொம்ப எங்க பிரேயர் நடந்தாச்சு நானும் எங்க சித்தி உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அப்போ அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் அவங்களுக்கு நான் தான் சுவிசேஷம் சொல்லி இந்த பாட்டு உண்மை போல யாரும் உண்டு அந்த பாட்டு திருப்பாத நம்பி வந்து அந்த பாட்டெல்லாம் எழுதி பழைய பாடல், இந்த பாடல்ல நீங்க படிங்க, உங்களுக்கு எப்படி படிக்க முடியும் அப்படி படிங்க, உங்களுக்கு இந்த அந்த இது கைப்பிடிச்சு பார்த்து நீ 4 மாசம்தான் இருப்ப, அதுக்கப்புறம் நீ இறந்துருவ, அதனால நீ என்ன செய்ய இந்த பிள்ளைக்கு ஒரு வழியை காமி அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. சித்திய பார்த்து உடனே சித்தி சொன்னேன், நீங்க அந்த பிள்ளைய நீங்க தான் வளர்ப்பீங்க, நீங்க தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளையும் பார்த்துதான் முதிர் வயதை தான் நீங்க மறிப்பீங்க, நீங்க அப்படிலாம் ஒண்ணு இருக்கு, ஆண்டவரை ஏத்துக்காங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவாரு அப்படின்னு சொல்லு. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில கருத்தை செஞ்சு அவங்களுக்கு சொல்லணும். அவங்க உடனே அவங்க கேட்டு நல்லா அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்சிச்சு. அதே போல அந்த பிள்ளையும் வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியமும் செய்து வச்சுட்டு அவங்க என்ன செய்தாங்க 2020 தான் இறந்தது அவங்க. ஆமா, நம்ம எங்க பெரியமாவும் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்தது. உங்க மூலமா உங்க முழு குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து அந்த வியாதி நிமித்தமா நீங்க கர்த்தரண்டே வந்தீங்க, அது நிமித்தமா ஒவ்வொருத்தரா கர்த்தரை அறிஞ்சு கொண்டாங்க. இதே போல எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவளை பத்தியும் இது ஒவ்வொருத்தரையா என்ன செய்தது யார்கிட்டனாலும் சொல்லி ஜபத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வருவேன் வைப்பேன். அப்படியெல்லாம் இந்த சண்டே கிளாஸ் என் வாலிப பிராயத்துல சண்டே கிளாஸுக்கு பிள்ளைங்களெல்லாம் நானே ரிச்சால வச்சு கூட்டிட்டு போவேன். அப்படிலாம் ஒரு ஆத்மா பாரத்தை கத்துறவங்க வாழ்க்கையில அதுக்கு அந்த ஊழியத்துக்கு எல்லாம் போவேன். சரி சரி, டாக்ஸ் ஊழியம் கொடுக்குது ஃபுல் இங்க இருந்து வீட்டு வரைக்கும் என்ன செய்திருக்கோம், டாக்ஸ் கொடுக்க போயிருக்கோம். நாங்க இப்படி குடும்பமா சேர்ந்து சர்ச்சில இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 10-15 பேரும் சேர்ந்து நாங்கெல்லாம் போவோம். அப்படி இந்த அந்த பாஸ்டர் எல்லாருமே இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. தேவபாண்டி பாஸ்டர், ஞானே பாஸ்டர், நிச்சோரு மாமி, இன்னும் நிறைய பேர், அதுல 2-3 பேர் இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாருமா அப்படி ஊழியத்துக்கு போயிருக்கோம் வாழ்க்கை. அதனால எனக்கு ஒரு வாஞ்ச நம்ம இப்படியே நம்ம போயிருந்தோம், கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முடிக்க கூடாத நேரத்துல பாஸ்டர் எங்க அம்மா எல்லாரும் சொல்லிதான் பிறகு இந்த திருமண காரியம் நடந்தது. அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல, ரட்சிக்கப்படாதவங்க தான். திருமணத்துக்காக அவங்க நினைச்சுட்டாங்க ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன சொன்னாங்க, கிறிஸ்தவங்கனால இந்த ரோம கத்தோலிக்கல எப்படி இருக்காங்க அது மாதிரி கிறிஸ்தவங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்படி கிறிஸ்துக்குள்ள இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. என்கிட்ட வந்தவங்க நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட சொன்ன, கிறிஸ்துவனா இப்படிதான் கிறிஸ்துவங்க வாழ்க்கை, இப்படி ஒண்ணு அதோட கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா உலகத்தாரோட இருக்கணும். 2 வேஷமும் தரிச்சிட்டு இருக்குது. வேறு வேறுபட்ட வாழ்க்கை வாழணும். ஏன் அப்ப இப்படி நம்மளால வாழ முடியாத, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா அவங்க சாரியம் குடிப்பாங்க, குடிக்கலாம் இருந்திருக்காங்க, எல்லாம் குடிப்பாங்க, குடிக்க வேலை எல்லாமே உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க. ஆமா, நீங்க ஒன்னும் செய்ய மாட்டீங்க வைக்க மாட்டீங்க இப்படியா இருக்கீங்களா அப்படின்னு.
சரி நான் உனக்காக நீ விட்டுருவேன்னு சொல்லிட்டு பிறகு அதெல்லாம் நினைச்சுதாங்க விட்டுட்டாங்க. பிறகு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நல்ல ஒழுங்கா நல்ல மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இருந்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு என்ன செய்தாங்க, உலகத்தாரை போல என்ன செய்யலாம் அவங்க மாறிட்டாங்க. சரி என்னையும் சர்ச்சுக்கு போக விடாம ஆக்குனாங்க. ரொம்ப இதாகி அப்பவும் என்னைய பெரியவன் பிறந்த வீட்டுக்குள்ள என்னைய என்ன செய்தாங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா. வேற அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி ஏதோ கல்யாணம் முடியலன்னு சொல்லுத வார்த்தை இல்லை, பிள்ளை இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க, ரெண்டுமே நமக்கு ஆயிடுச்சு, என்ன வாழாவட்டின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். நான் அந்த பிள்ளைய நல்ல மாதிரி படிச்சு நல்ல மாதிரி நான் வளர்த்துக்கூட ஒரு பிள்ளையோட இருக்கட்டும்னு சொல்லி நான் சமாதானமா நினைச்சிட்டு இருந்தேன். இருந்துட்டு 1 மாசம் 2 மாசம் கழிஞ்சிச்சு. ஆளு ஒரு அட்ரஸும் இல்லை. 3 மாசம் கழிஞ்சிச்சு. அட்ரஸ் எங்க போனாங்கன்னே தெரியாது. அப்போ போனு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆளு வந்தாதான் நம்ம பார்க்க முடியும். பிறகு பக்கத்துல தான் ஒருத்தங்கிட்ட போன் இருந்தது. யாருக்குனாலும் போன் அந்த போன்ல இருந்தா எங்களுக்கு வரும். அதே போல எப்படியா அந்த போன் நம்பரை அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. ஒரு ட்ரிப்பு போன் அடிச்சாங்க. அப்ப எங்க வீட்டுல பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் போன் அடிச்சு என்கிட்ட சொல்லுதாங்க, என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு பிரேயர் விட்டு போறதுக்கு எனக்கு பிரேயர்ல இடையில எந்திரிக்க பழக்கம் எப்பவுமே கிடையாது. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரேயர்ல எந்திரிச்சு நான் போனது. உடனே எந்திரிச்சு போய் எதுக்கு போன் அடிச்சிருக்காங்க என்ன தெரியல அப்படின்னு சொல்லி, எசப்பா எதாரும் சொல்லி நல்லதே நடக்கட்டும் நல்லதே சொன்னாங்க. ஒருத்தவங்கன்னா இவ்வளவு 3 மாசம் ஆச்சு காணலையே, உடனே பிரேயரை விட்டுட்டு ஓடி போயிருவாங்க. என்னாச்சு யாதாச்சுன்னு போறதுக்கே எனக்கு மனசு இல்லை. அதுக்குற எசப்பா என்னை மன்னிச்சிருங்க, எப்படி இருந்தாலும் போய் கேட்டாகணும், என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க மொபைல் எடுத்து பேசி போன்ல பேசுறாங்க. ஒரே வெட்டுதான் வெட்டணும், 2 துண்டு உழணும் அப்படின்னாங்க. இத பேச்சு. ஆமா, இதான் அவங்க பேச்சு. ஃபர்ஸ்ட் போனை எடுத்தோடனே நீ எப்படி இருக்க எப்படி இல்ல அதெல்லாம் இல்ல, ஒரு வெட்டு வெட்டணும், 2 துண்டு தான் உழணும். நான் கேட்க கேள்விக்கு மட்டும் நீ பதில் விடணும். அப்படின்னா ஒண்ணு நான் வேணுமா இல்ல உங்க குடும்பம் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்குதான் ஒரே வெட்டுல 2 துண்டு அப்படின்னாங்க. அப்படின்னு எனக்கு எல்லாருமே வேணும். நான் உங்களதான் தஞ்சனும் வர முடியாது, இவங்கதான் தஞ்சனாக்கி எனக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆனா உங்களை நான் எப்படி நம்பி வர முடியும்? உங்களை நம்பி நான் எப்படி வர முடியும்? அதுக்கு எனக்கு வேணும்ல ஏதாவது அத்தை சொல்லு. இப்போ போய் இத்தனை மாசம் ஆயிடுச்சு, ஒரு எத்தனையோ வேலைகள்லாம் செய்திருந்தாங்க, எதுலையுமே நீங்க இது பண்ணல. இப்போ உங்களை நம்பிதான் எப்படி வரும்? நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன், நீ வா, இனிமேல் நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம நல்ல மாதிரி இன்னைக்கு இருப்போம் வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் வீட்லயே அவங்க பிரேயர் நடக்கும்போது நான் யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாது. எங்க சித்திக்கிட்ட மட்டும் நான் கேட்டேன், சித்தி கூப்பிடுதாங்க நான் என்ன செய்யலாம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க நீ போ, அவங்களும் நீ போ அப்படின்ட்டாங்க. அதனால சரிஞ்சு பிள்ளை கையில ஏந்தினேன். 10 மாசம் குழந்தை. அது அந்த இடத்துல கொஞ்சம் தவறுனா கீழே தான் உழணும். அப்படியேப்பட்ட பைப்பில்ல நடந்து போகணும். அந்த இடத்துல முள்ள நாங்க இருக்க இடத்துல அந்த இடத்துக்கு அப்படி போய் பார்த்துட்டு அங்க போய் அங்க பிள்ளை தூக்கி நான் போறேன். என் பெரிய ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. இப்போ நல்ல வேலை செய்தேன், நான் வண்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி அப்போ இத்தனை நாள்ல நீ நினைச்சணும் பரப்பிட்டு ரெடியாரு, நான் உன்னைய கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு. பராக்கிறோம் நான் போறேன். வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அவங்க கிட்ட அந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டு நான் என் படுத்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். வீடு வர கூட அவங்க கொண்டு விடது கூட வரல. அவங்க அவ்வளவு இருட்டுக்குள்ள நம்ம வாபஸ் வீட்டுக்கு இல்ல, எப்படியோ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை திருப்பி சரி அப்படிங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் முடிஞ்சுது. நான் வீட்டுல சொன்னேன் எங்க போனேன் அப்படின்னாங்க. இப்படி இப்படி கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன் அப்படின்னு. அப்போ யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை, நீ எப்படி ஜெபத்தை விட்டுட்டு ஏன் போன அப்படின்னு யாரும் கேட்கவும் இல்லை. நானும் அதை பத்தி ஒண்ணுமே எனக்கு ஒன்றும் தெரியவும் இல்லை. சரி ஏதோ வந்தாங்க போனாங்க அப்படியே என்ன செய்தாங்க. திருப்பி வந்தாங்க, திருப்பி சேர்ந்தீங்க, திருப்பி என்னைய கூட்டிட்டு போனாங்க. ஆமா, கூட்டிட்டு போய் விக்ரூர்ல போய் இருந்தோம். நாங்க இவனை வச்சுக்கிட்டு விக்ரூர்ல இருந்தோம். அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருந்து அங்க பிறகு ஒரு பிள்ளைக்கு 2 ஆயிடுச்சு, 2க்கு 3 4 ஆயிடுச்சு, 4 பிள்ளைங்க எப்படி அந்த இடத்துல இருந்து அங்க இருந்து திருப்பி அங்க இருந்து வாபஸ் இவா பிறந்த வீட்டுக்குள்ள 4வது பொண்ணு பிறந்த வீட்டுக்குள்ள என்னைய மாசமா இருக்கக்கூடிய நேரத்துல இங்கெல்லாம் உன்னைய பார்க்க முடியாது, நீ என்ன செய்யுது உங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. பிறகு திருப்பி நான் என்ன செய்ய வேற வழி இல்லை, அம்மா வீட்லயே இருந்தேன். 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அங்க போயிருந்தேன். பிறகு அங்க போய் வச்சிருந்தேன். இவ 4வது பொண்ணு பிறந்தது. அங்க பொண்ணு பிறந்து 10 மாசம் வரைக்கும் யாரும் எட்டி விட பார்க்க வரல.
மாமியாரும் எட்டி பார்க்க வரல, புருஷனும் வந்து எட்டி புருஷனும் வரல, அந்த எட்டி கூட பார்க்க வரல. பொண்ணு பிறந்திருக்குன்னே. பொண்ணு பிறந்ததுக்குன்னு இல்ல, அவங்க வரவே இல்ல, வரவே இல்லை. எங்க இருக்காங்கன்னு தெரியாத, வரவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நானா தான் போய் சரி போய் விக்ரலி வீட்டுல போய் என்னதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அங்க போய் பார்த்தாக்கி அவங்க இங்க கிடையாது. அவங்க வந்து என்னமோ பாந்திராவில் வேலையை எடுத்து கூட வேலை செய்தவங்க வந்து சொன்னாங்க. ஒரு நேரம் பேர் பாந்திராவுக்கு போன ஒருத்தையில் பிறகு அங்கே போய் பிறகு அங்கே போய் பார்த்த உடனே அவங்க பெரிய ரெக்கார்டெலாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒழுங்கா வாங்க வந்து நினைச்சிங்க, 4 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை பார்க்கணும், வைக்கணும், ஒரு குடும்பமா இருக்கணும். உங்க மேலேயும் பாசம் இல்ல, பிள்ளைகள் மேலேயும் பாசம் இல்ல. அந்த பிள்ளைங்களை தூக்குனதே கிடையாது. ஐயோ. ஆமா, பிள்ளைங்களை கூட தூக்குனதே கிடையாது. அப்படி ஒரு மாமியாரும் பாசமா இருக்க மாட்டாங்களா? மாமியார் கவிதா மேல மட்டும் தான் பாசமா இருப்பாங்க. 3வது பொண்ணு மேலதான் பாசம். மத்த ஒரு பிள்ளைங்கள அவங்களுக்கு பிடிக்காது. இப்பதான் பெரிய பிள்ளைங்கள ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நல்லா எல்லா பிள்ளைங்களுக்கும் பாசமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே வாழ்க்கை எப்படியோ ஏதோ போராட்டத்துல வாழணுமே வாழ்ந்துட்டு. நான் வந்து எப்பவும் வேண்டாம் 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 சொல்லி எங்க சித்தி தான் என்னை நினைச்சதாங்க. நீ நினைச்சே கூட இருந்துக்கா, ஏன்னா எல்லாத்தையும் சைக்கணும். நான் இட்லி வியாபாரம் பார்த்தேன், என்னெல்லாம் வியாபாரம் செய்யணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை வியாபாரத்தையும் செய்தாச்சு. தனியா இருந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் பிள்ளைய கூட இருப்பேன். பிள்ளைங்க இல்லாத நேரத்துல வியாபாரம் பார்த்தேன், இட்லி வியாபாரம் பார்த்தது, சாரை வியாபாரம் பார்த்தேன். சாரை வியாபாரம் அது எனக்கு பிடித்தம் இல்லாத வியாபாரம். அப்பவும் நான் நினைப்பேன், இது நான் செய்யக்கூடாது, இவங்க அப்பா கட்டாயத்துலதான் அந்த வியாபாரம் செய்வேன். ஏசுப்பா ஏதாவது இதுல இருந்து எனக்கு வழி விடுதர்றோம், எனக்கு விடுதல். அதே மாதிரி 2000 வருஷம் அன்னைக்குதான் நான் சர்ச்சுக்கு கூட அன்னைக்கு போகல. இனி அந்த வியாபாரத்துக்கு நீ தூக்கிட்டு போ அப்படின்னு ஒரு தூக்கிட்டு போனா என்னை பிடிச்சிட்டு போயிட்டான். அன்னைக்கே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதாவது ஒன்று நடந்து இதுல இருந்து அதுல இருந்து எனக்கு முக்தி வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு நான் தூக்கிட்டு போவேன். நான் சோத்ராங்க சொல்லிட்டே தான் போவேன், வேற எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். அதான் நான் சொல்லிட்டே கட்டாயத்தின் பேர்ல என்ன செய்ய, இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு இது இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயுமா போய் லாஸ்ட்ல ஒரு ஊர்ல போய் இருந்து அங்கேயும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். பிறகு நான் என்ன செய்தேன், இந்த பிள்ளைங்களை வச்சு எப்படியோ வேலை செய்து எப்படியோ காப்பாற்றுன்னு நினைச்சிருந்தேன். அந்த இடத்துல என்னால என்ன இருக்கவே முடியுது. இனிமேல் இந்த இடத்துல நம்ம வாழவே முடியாது, அதனால மரணம் தான் நமக்கு. அப்ப பிள்ளைங்கிட்ட எல்லாம் கேட்டேன், எப்படிம்மா உங்களுக்கு வாழ ஆசை இருந்துச்சுன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு வாழும், இல்லை அப்படின்னாக்கி நம்ம நினைச்சு எதிர்ப்போம், இனிமேல் நமக்கு ஒரு வழியும் கிடையாது அப்படின்னு. அப்படியே செய்யணும். அப்போ இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்வோம், கேட்போம் அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம், இனி சாவுதான் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நான் என்ன செய்தேன், சரி நம்மளும் கொஞ்சம் தடவை படுப்போம். 3 தானே ஆகுது மணி, ஒரு 5-6 மணிக்கு போல என்ன செய்யலாம், அப்பதான் வெறும் வயிறா இருக்கும், அது குடிச்ச அடுத்த செகண்ட் நமக்கு இதாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு பால் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி அந்த கொட்டையை இடிச்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு. வெறும் நான் என்ன செய்தேன், படுத்தவா என்ன தூங்கிட்டேன், முழிக்கல. கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு. இப்போ என்னடா கதவு தட்ட சத்தம், கவிதான்னு எனக்கே மாமியார் குரல் கேக்கு. என்னடா திடீர்னு மாமியார் குரல் கேக்கு, எப்படி? நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க, அவங்க வேற ஊர்ல, அவங்க பாம்பேல இருந்து ஊருக்கு அங்க வந்திருக்காங்க. என்னை தேடி வந்திருக்காங்க. எப்படி அட்ரஸ் கேட்டு அந்த லெட்டர்ல அட்ரஸ் இருந்ததுல அந்த அட்ரஸ் வச்சு வந்திருக்காங்க. வந்து என்னை பார்த்து அதுக்கப்புறம் கதை திறந்து பார்த்து இவங்க உடனே அவங்களுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புலாம் செய்துட்டு இப்படி விட்டோம். ஒரே அழுவு, அவங்க பிள்ளைங்களாம் கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஒரு அழுவை, நான் அழுவேன். வர டென்ஷன் ஆகாத, நான் எப்படினாலும் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு. வேற அவங்க கூட்டு போகலான்னு நினைக்கும் போது அந்த ஊருக்காரங்க எங்களை விட மாட்டேன்ட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலையில எங்களை வச்சுட்டு போயிட்டாங்க, கடன்னால. அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. வர அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரே சொல்லிட்டு போன, நீ எப்படி இருந்தாலும் சரி என்ன செய்யுது, நீ அந்த ஊர்ல இருந்து பாம்பேக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. திருப்பி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாஸ்டருக்கு ஜெபத்துக்கு போவேன். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்திருவேன், ஜெபத்துக்கு மட்டும் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க போனாலும் உங்களுக்கு ஜெபம் வந்துடும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தேவாலயத்தை தேடி கண்டுபிடிச்சிருவேன், இப்படிதான் கண்டுபிடிச்சிருவேன். அதை நான் போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு ஜெபத்துக்கு போக வர இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அதுல எனக்கு ஒரு பங்கு தந்துருவாங்க.
கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு ஆக்கி கொடுங்க. பாஜி அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க. அங்க என்ன வேலை பாத்தீங்க? அப்படி அதான் அந்த செங்க வேலை, செங்கல் அதுல வேலை செய்து அதுல 20 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு என்ன செய்துட்டு இருந்தேன். அதுலயும் எனக்கு ஒன்றும் புரிபட முடிய மாட்டேன்ட்டு அந்த 4 பிள்ளைங்களும் சாப்பிட வைக்க. அதுவும் ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பாடு ஆக்குவேன். நைட்டு மட்டும் தான் சாப்பிடுறது. காலையில வெறும் சாயை மட்டும் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருவேன். வேற மத்தியானம் மட்டும் அவங்க ஸ்கூல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து அதை நான் எனக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கை சோறலி எனக்கு தருவாங்க. நீங்க சாப்பிடுங்க, மத்தியானம் சமையல் பண்ண மாட்டீங்க, நீ எல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ அப்படியே வேலைக்கு போயிடுவேன். அப்படியே இருந்து 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 என்ன ஆயிடுச்சு, உடம்பு முடியாம ஆனோட தான் இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது, இதுல நம்ம இது பண்ண முடியாதுன்னா நான் சாவக்கூடிய முயற்சி பண்ணது. ஆனாலும் கர்த்தர் அந்த சாவுல இருந்து உங்களை மீட்டு எடுத்தார். உங்க மாமியார் மூலமா கர்த்தர் வந்து உங்களை காப்பாற்றினாரு, கொண்டு வந்து பிறகு எப்படியா அந்த ஊர்ல இருந்து என்ன செய்தேன், பாம்பே ஊருக்கு வந்துட்டேன். பாம்பே ஊர்ல வந்து எப்படியோ இது பண்ணி பிள்ளைங்களை கொண்டு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துட்டு பிறகு நான் ஏதாவது வேலை செய்து பிள்ளைங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைச்சிருந்து வேற திருப்பி அப்படியே எங்க வீட்டுக்காரங்களை கண்டுபிடிச்சி திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப எத்தனை நேரம் தான் அப்படி விட்டுட்டு போனாங்க? அப்போ விட்டுட்டு போனது வந்து எனக்கு வந்து 5வது ட்ரிப்பு 4வது ட்ரிப் ஆயிடுச்சு. அப்புறம் உங்க மனசு எப்படி வந்துச்சு? அவங்க வேண்டாம், என் தம்பி தான் சொன்னா போயிட்டு போகுது. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு என்ன, இந்த பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியும், தகப்பம் பாசம் கிடைக்கும், யாருக்குள்ள இதுல இந்த இது ஆகுது. இல்லைன்னா பிள்ளைங்க என்னையும் தப்பா நினைக்க கூடாது இல்ல, அதுக்காகத்தான் பிள்ளைங்களுக்காகத்தான் நான் திரும்ப 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 அவங்கள போய் எப்படினாலும் கண்டுபிடிச்சு யாராவது வந்து சொன்னாக்கி உடனே போய் அவங்கள போய் பார்த்து எடுத்து நீங்களாதான் போய் பார்த்து பேசலாம். ஆமா, அவங்களா வர மாட்டாங்க, சொல்லி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவளை கூப்பிட்டாக்கி உடனே வந்துருவா அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு புரியும். உங்க ஃபேமிலியில உள்ளவங்களும் ஒன்னும் அவங்கள கண்டுக்கிட்டது கிடையாது? என் ஃபேமிலிக்கு எதுவுமே சொன்னதே கிடையாது. நாங்க நல்லா இருக்கோம் மாத்திரம் சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் தெரியாது யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். பிறகு திருப்பி போய் அவங்கள போய் பார்த்து பேசி எடுத்து வர வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றோம். அவங்கள பார்க்கும்போது அவ்வளவு கேவலமா இருப்பாங்க. பிறகு வந்து அவங்கள குளிக்க வச்சு துணி மாத்தி எல்லாம் செய்து வர நல்லா ஆயிடுவாங்க. எப்படி அவங்க ஊரா அப்படி அலைவாங்க? ஆமா, வெளியில எடுத்து அப்படியே அங்க ஒரே துணியில சுத்திட்டு அலைவாங்க. அப்படியே அங்கங்க குளிச்சு துணி காய போட்டுட்டு அப்படியே அதே போட்டுக்கிட்டு அப்படியே அவங்க லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்கும். பிறகு அவங்களுக்கு ஒண்ணும் வழி இல்லை அப்படின்னால திருப்பி வருவாங்க, என்னைய ஆள் வச்சு கூப்பிடுவாங்க. வர போய் பார்த்து இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. லாஸ்ட்ல தான் என்ன ஆயிடுச்சு, காஞ்சிமார்க்லேயே அது மாதிரி விட்டுட்டு போகும்போது தான் என் தம்பி என்னைய வந்து பார்த்து தற்சயம்லாம் வந்து பார்க்க வந்திருந்தான். என்னைய வரைய நான் சூழ்நிலை சொன்ன உடனே தான் என்னைய கூட்டிட்டு இந்த கல்யாணி ஊருக்கு கூப்பிட்டு வந்தேன். இந்த கல்யாணி ஊர்ல தான் 20 வருஷம் இந்த ஊர்ல வந்து 20 வருஷம் இருந்திருக்கேன். இல்லை அப்படின்னாக்கி எந்த ஊர்ல 20 வருஷம் இருந்தது. இந்த ஊர்ல வந்துதான் அவங்க 7வது ட்ரிப்பு என்னை விட்டுட்டு அவங்க போனது. இங்கேயும் வந்திருந்தாங்களா? ஆமா, கல்யாணிக்கு அவங்களோட தான் கூடி இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்னைய விட்டுட்டு, அப்பவும் சொன்னேன் எதா இருந்தாலும் சரி நீங்களும் வேலை பாருங்க, நானும் வேலை பார்ப்பேன், வேலை பார்த்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுவோம். அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து மொத்தமா என்ன செய்யணும், ஒரே நாள்ல சம்பாத்தியம் பண்ணி ஒரே நாள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள லைஃப். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு 1 ரூபா சம்பாத்தியம் பண்ணாலும் நியாயமா சம்பாத்தியம் பண்ணணும், நியாயமா வாழணும். எனக்கு கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எதிர்மாறா அவங்க நடக்கும். அவங்களுக்கு வந்து எதிர்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பராகுரம் 1 வருஷம் இல்லையா, 1 வருஷம் நான் சொல்லுத மாதிரி கேளு, நான் உன்னைய ராணி மாதிரி வைப்பேன் அப்படின்னாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு நான் கீழ்படிச்சேன். 1 வருஷம் நான் உங்க நீங்க எடுத்து கேட்பேன். ஆனா 1 வருஷத்துல 1 நாள் கூட அங்கேயும் போகக்கூடாது இங்கேயும் போகக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க கேட்கணும். இந்த 1 வருஷத்துல உங்களால எதுவும் முடியலையா, அப்ப நான் என்ன செய்வேன், நான் சொல்றதான் நீங்க கேட்டு நடக்கணும். ஓகே அப்படின்ட்டாங்க. அதனாலதான் 1 வருஷம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தேன். பூஜை பண்ண சொன்னாங்க, பண்ண எல்லாம் செய்தேன். ஆனா என் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் அவருக்கு தான் தெரியும். எல்லாம் என்னெல்லாம் ஆமா, விளக்கு பொறுத்த சொல்லுவாங்க, பத்தி பொறுத்த சொல்லுவாங்க, காலையிலும் சாயங்காலமும் எல்லாம் செய்த வச்ச வரவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போனாங்க. வர அப்ப அந்த 151 பேரையும் தொட்டு கும்பிட சொன்னாங்க. எல்லாம் செய்தேன், அதுவும் செய்தேன்.
எல்லாம் ஏன்னா செய்து எப்படியாவது அவங்கள கர்த்தருக்குள்ள கொண்டு கொண்டு வரணும். அதான் என்னுடைய நோக்கம். அதனால அவங்க சொன்னதுக்கு எல்லாம் செய்துட்டு இருந்தேன். பிறகு லாஸ்ட்ல அவங்க பார்த்தாங்க, இவ எதுக்குமே என்னது ரெடியா தான் இருக்கா, இது ஒன்றும் வழிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் நான் நாசிக்கு போயிட்டு வரேன்னு போனவங்க தான். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வீட்டை விட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதான் 7வது ட்ரிப்பு. திருப்பி ஒருக்க ஃபோன் அடிச்சு என்கிட்ட பேசினாங்க, ஏம்மா நீ அதையும் விட்டுட்டு நீ என்ன செய்திரு, நான் முள்ளல்ல வீடு பார்த்துருக்கேன், அங்கே வந்து இருக்கலாம். இனிமேல் இந்த கல்யாணி ஊரில் என் பணம் தான் வெளியில வருமோ தவிர நான் உயிரோட இனி நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டீங்க. இனி எனக்கு என் பிள்ளைங்க ஏசப்பா எனக்கு வந்து நீ இவ்வளோ தைரியம் எப்படி பேச, உனக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன் இருக்காங்க, அவர் வந்து உலகத்தை படைச்சவர் ஒருத்தர் என் கூட இருக்காரு. அவர் இருக்கும்போது எனக்கு யாரும் எனக்கு தேவையில்லை, அவரு என் பிள்ளைங்க போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை. அதனாலதான் அவங்க திருப்பி வரவும் இல்லை, திருப்பி பேசவும் இல்லை. எப்படியோ எத்தனையோ வீட்டில் வேலை செய்து எப்படியோ கஷ்டப்பட்டு, ஆனால் யாருக்கிட்டையும் போய் ஆண்டவர் என்னைய கை நீந்த வைக்கல. வீட்டில் தண்ணி இல்லாமல் ஆக்குனாங்க, ரைட் இல்லாமல் ஆக்குனாங்க. அப்பவும் அருள் பாஸ்டர் தான் அவங்க எங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வந்து என்னை வந்து பார்த்து பேசிட்டு என்ன இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னாங்க. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அவ்வளவு கண்ணீரோடு அந்த நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க, இனி நான் வரும்போது இந்த வீட்டில் ரைட்டை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என் கையில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு. ஆனால் ஊழியக்காரங்க என் வீட்டுக்கு எப்போ வந்துட்டு போனாலும் வெறுமையாக நான் அனுப்புனதே கிடையாது. அந்த ஊழியக்காரங்களை தான் நான் மெயின் நினச்சிட்டு இருக்கேன். வெறுமையாக அன்னைக்கு அவங்கள அனுப்பியிருக்கேன். அவங்க என் கையில் காசு எனக்கு தந்துட்டு போனாங்க. நான் அதை வாங்கி அதை நான் 1 ரூபா கூட அதுலேருந்து 1 பைசா கூட எடுக்கக்கூடாது. இந்த பைசா எப்பவும் நம்ம பைபிளில் இருக்கணும், இனிமேல் நம்ம கஷ்டம்னு நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பைசா நான் 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அதை அப்படியே அந்த பைபிளே தான் வச்சிருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அப்பவும் அந்த பைசா நான் எடுக்கவே இல்லை, எடுக்கவே கூடாது. ஊழியக்காரர்கள் அந்த பைசா நம்ம வீட்டில் எப்பவும் இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஊழியக்காரன் நம்ம நினைக்கக்கூடாது, அது வந்து ஆண்டவரே நம்ம கொண்டு வந்து கொடுத்ததுன்னு நினைக்கணும் சொல்லி என் 4 பிள்ளைங்கிட்டே அதான் சொல்லுவேன். நம்ம வீட்டுக்கு வந்தது ஊழியக்காரங்கன்னு நினைக்கக்கூடாது, ஏசப்பா தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, நமக்குன்னு நமக்கு தொந்தரவு போயிருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பிள்ளைங்கிட்டே சொன்னேன். அதே போல் அந்த பிள்ளைங்களும் சரி அப்படின்னு நினச்சி சொன்னாங்க. நல்ல லைஃப் ஓடிக்கிட்டு இருந்தது, நல்லா இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. பிரச்சனை வந்தோடனே நான் என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியல. இனியும் நம்ம சாவுக்கு தான் ஒப்பு கொடுக்கணுமோ அப்படின்னு இவ்வளவு பெரிய திருப்பி என் மனசு வந்து அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி பேச வைக்க இருக்கும்போது, ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து கேட்க வைக்க இருக்கும்போது மனசு எனக்கு வந்து யாரும் வந்து வீட்டில் வந்து எதுவும் கேட்கக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, கேட்க. அது அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கோமே, இப்போ நம்ம யாரும் பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படி என் மனசுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்பவும் தற்கொலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சி பிள்ளைகிட்ட கேட்கும்போது அது இவ்வளோ பெரிய பிள்ளைங்களாயும் ஓகேன்ட்டு சரின்ட்டு இவ்வளோ பெரிய பிள்ளைங்களாயும் நீங்கள் வாழணும் உங்களுக்கு ஆசை இல்லையா, நீங்களே வாழ ஆசை இல்லைம் போது நாங்களே ஒன்றும் கிடையாது, அதை விட்டு ஒன்று நீங்கள் எப்படி செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு. அப்பவும் அதெல்லாம் 7 நாள் உப்பாசம் எடுத்தோம். அந்த நேரத்தில் தான் அந்த நேரம் தான் நான் 7 நாள் உப்பாசம் எடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதில் ஆண்டவர் எப்படி நம்மளை வைக்காரோ அப்படியே நம்ம நினைச்சிருக்கோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 7 நாள் உப்பாசம் எடுத்து தான் அதுக்கப்புறம் என்ன திருப்பி ஒரு ஊழியக்காரம்மா இந்த மீனாட்சி சிஸ்டர்னு அவங்க எங்களுக்கு கிடைச்சாங்க. அவங்க வந்து எங்களுக்கு சத்தியத்தை ஒவ்வொரு வார்த்தையாச்சும் வைக்க, நீங்கள் அந்த நீங்கள் நினைக்கக்கூடாது, என்ன செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தாலும் இனி ஒரு சபைக்கு போகணும், சபைக்கு போனால் தான் உங்களுக்கு அதில் ஒரு இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னு தான் இந்த கொலுசவாடியில் ஆர்சி அந்த சிஎன சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சுக்கு வரந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு பாஸ்டருக்காக நான் சமையல் செய்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் தான் நம்ம அருள் பாஸ்டரை நான் பார்த்தேன். அவங்க பார்த்து நீங்கள் எங்கே சபைக்கு போகிறீங்க என்ன அதுன்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்தேன், எல்லா விவரத்தையும் சொல்லி வராது இங்கே இருக்க இந்த சபைக்கு நான் வர ஆரம்பிச்சேன். இந்த சபையில் வரப்போவேன். அதுலேருந்து தான் என் பிள்ளைங்களும் ஒரு ரட்சிப்புக்குள்ள ஒரு அனுபவத்துக்குள்ள அப்படின்னு வர்றதுக்கு ஆண்டவர் இவ்வளோ நாள் எத்தனையோ மரணம் எத்தனையோ கஷ்டம் நஷ்டம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடலை. ஆனால் கலங்கின நேரத்திலும் ஒவ்வொரு வசனத்தை கொடுப்பாரு. அந்த நேரத்தில்
யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லக்கும் ஒருத்தர் வந்துருவாங்க. எனக்கு வந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்து மட்டும் காத்து வந்தாராக்கா. அதுக்காக காத்து சொல்லிருக்கிறேன். ஆனா என்னுடைய வாஞ்சை என்ன, அவருக்குள்ள நம்ம அதிகமாக குடும்பமா என்ன செய்யணும், அவருக்குள்ள நாங்க என்ன செய்யணும் காணப்படும். அவர் வருகைக்கும் போது ஆயத்தமா நம்ம எப்பவும் இருக்கணும். ஒரு வருகை வரும்போது எப்போதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். உங்க பிள்ளைங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்ல ஆண்டவர் கிருபைக்குள்ள 4 பிள்ளைகளும் நல்ல அவங்களுக்குள்ள ஒரு இதா இருக்காங்க. திருமணம் ஆகி அவங்க 4 பிள்ளைங்களுக்கும் நல்ல குடும்பமா இருக்காங்க. அவங்க கர்த்தருக்குள்ள இருக்காங்களா எப்படி? அதுல பெரியவன் நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கான். அது மாதிரி 3வது பொண்ணும் நல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கான். 4வது பொண்ணும் நல்லா இருக்கா. ஆனா அவளுக்கு கணவனுக்குடைய இது இல்லாம இப்ப அவ தான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அவ வீட்டுலதான் நான் இப்ப என்ன செய்வேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு அதிகமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வைத்திருக்காரு. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முந்தின காலத்துல நடந்ததான ஒவ்வொரு காரியங்களை நீங்க எண்ணி பார்க்கும்போது, நீங்க அதை தியானிக்கும் போது, அதை யோசித்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தெல்லாம் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு நிச்சயமாக நீங்க நன்றி சொல்லி இருப்பீங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத எவ்வளோ நாவு இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லதுக்கு போதாது அப்படின்னுட்டு ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? அதான் அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் எங்களை அந்த ஊர்ல நான் மறிக்கக்கூடிய நேரத்துல வரும்போது, அந்த நேரத்துல மாமியார் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்தபோது அதை நினைக்கும் போது எத்தனை நாவு இருந்தாலும் துதிக்க போகுது. ஆமா 5 ஜீவனுங்கும் போது அப்போ ஆண்டவர் அந்த நேரத்துல என்னை காத்து கொண்டு வந்தார். அதை நான் ஒவ்வொரு நேரம் நினைக்கும் போது, எந்த நேரம் நான் நைட்ல நான் தூங்கும் போது கூட திடீர்னு அந்த நினைவு வந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு என்ன செய்வேன், அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமா என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியும். மாமியார் வரலன்னா நீங்க இறந்துருப்பீங்க. ஆமா, குடும்பம். ஆமா. இப்போ நீங்க கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வாஞ்சை என்ன? எனக்கு என்ன, அவருக்குன்னு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஊழியத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இன்னும் வளர்ச்சி அடையணும். நானும் என் பிள்ளைங்க எல்லாருமா அவருக்குள்ளே என்ன செய்யணும், வளரும். அதே போல பேர பிள்ளைங்களும் அதே மாதிரி அதுக்குள்ளே வளரணும். என்னுடைய வாஞ்சை அதான். இப்பவும் எனக்கு ஒவ்வொரு நேரமும் சண்டே ஆராதனை நடக்கும் போதே ஆண்டவரோடைய பேசுவார், இதுக்காக நீ உபாசம் எடுத்துச்சோ. உடனே அதே ஆண்டவர் போன வருஷத்துல இருந்து அதை ஆண்டவர் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கு. அப்போ உடனே உபாசம் 3 நாள் உடனே வேலை வெளியே சனி 3 நாளும் உபாசம் எடுத்து இந்த காரியத்துக்காக உபாசம் ஜெபம், இதுக்காக உபாசம் ஜெபம் அப்படின்னு சொன்னோடனே அப்படி செய்யும். இப்போ சொல்லியிருக்கிறது என்ன, இந்த பிள்ளைங்க பரீட்சை முடிய மட்டும் என்ன செய்யணும், 3 நாள் என்ன செய்யணும், உபாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். அப்போ அது பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு தான். அப்போ கர்த்தர் இப்போ ஜெபத்தின் மூலமா நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை குறித்து உங்களோட பேசிட்டு இருக்காரு. அதை நீங்க மனசுல வச்சு அதற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு நன்றி. நீங்க எங்க மத்தியில வந்து உங்க நேரத்தை செலவழித்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லும்போது நிச்சயமாகவே இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில ஒரு ஸ்திரீயா இருந்து பிள்ளைகளை 4 பிள்ளைகளை வைத்து நீங்க கொண்டு போகணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஈஸியா நம்ம சொல்லிடலாம், ஆனா அந்த பாதையில நம்ம நடக்கும்போதுதான் அது ரொம்ப கஷ்டம். யோசிப்பதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்க இந்த ஜெப ஊழியத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அநேக ஆத்துமாக்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் திகழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி. ஆமென். ஆம் நேயர்களே, இத்தனை நேரமாய் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் சகோதரருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்கள் கேட்டீர்கள். எத்தனை போராட்டம், எத்தனை நிந்த அவமானம். அவங்க கணவர் 7 முறை அவர்களை விட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து எத்தனை நேரம் அவங்க
குடும்பமா நாம் மறித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தபடியினால இன்று கர்த்தர் அவர்களை நம் மத்தியில ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய 4 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சபைக்கு தூணாக கர்த்தர் எடுத்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கஷ்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். அவங்களோடு கூட இருந்து அவங்களை விடுவித்த தெய்வம், அவங்களை காத்த தெய்வம், அவங்களை ஆதரித்து வழிநடத்தின தெய்வம் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆதரித்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்த மாதத்திலே இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியோடு கூட உங்களை சந்திக்க இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.